தங்கச்சி வாங்குவோம்மா. நானுமே ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து நீங்கள் தானே மெசேஞ்சரில் ஒரு லிங்க் வந்தது மிஸ். கொஞ்சம் இருங்கோ, கூப்பிடுவீனா? ஓகே சார். அழாதேங்கோம்மா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மிஸ் யாருண்டே தெரியல மிஸ். என் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து மாற்றி எடிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இதுக்கு பயப்படக்கூடாதம்மா. உங்களோட பயம்தான் அவன் மூலதனம். இங்கே பாரு, இது சின்ன விஷயம். எப்படி மிஸ் பயப்படாம இருக்கிறது? சரி, நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தானே, போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கோ. மிச்ச விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். சரியா? இதையெல்லாம் யோசிச்சு படிப்பை விடுறதில்ல. இனி படிப்பில் கவனமாக இருக்கணும். சரியா? மிஸ், இந்த பிரச்சனை தீரும் தானே? ஒன்றுக்கும் யோசிக்காமல் போயிட்டு வாங்கம்மா, எல்லாம் தீரும். தங்கச்சி ஒரு நிமிஷம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது பிழை இல்லை, ஆனால் தெரியாதாக்கோட சேட் பண்ணுறது, உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை போடுறது, அதுதான் இப்படியான பிரச்சனைக்கு காரணம். அப்படி செய்யாதீங்க. படிக்கிற பிள்ளைகள் படிப்பை மட்டும் யோசிங்க. போயிட்டு வாங்க, யோசிக்காதீங்க. சரி மிஸ். தங்கச்சி வாங்குவோம்மா. எக்ஸ்கியூஸ். வாங்க தங்கச்சி, இருங்கம்மா. சொல்லுங்க. ஓகே, ரிலாக்ஸ். பயப்படக்கூடாதம்மா, பயப்படாமல் சொல்லணும். அப்போ தான் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சொல்லுங்க. எங்களுடைய அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டுனா? ஏனம்மா, என்ன நடந்தது? வெளிநாட்டில் சட்டவிரோத கம்பெனியில் இருந்து அப்பாண்ட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்ததுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டுனா. ஆனால் அப்பா நல்லவர், நேர்மையாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறார். நீங்கள் யாரிலையாவது சந்தேகப்படுறீங்களா?
2 மாதத்துக்கு முதல் அப்பாவுக்கு ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் கிடைச்சவர். அவரும் அதே பிஸ்னஸ் தான் செய்கிறார். வீட்டை அளவாக தான் கட்டியிருக்கிறீங்க என்ன? நானும் வைஃபும் பிள்ளையும் மட்டும்தானே, என்னத்துக்கு பெரிய வீடு? ஆனால் ஒரு ஃபேமஸான ஒரு நேர்மையான ரியல் எஸ்டேட்காரனுக்கு இந்த வீடு கொஞ்சம் சின்னன் தான். உண்மையும் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. காசை கொட்டி ஒரு இடத்துல பெரிய வீட்டை கட்டி போட்டு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதே நாங்கள் வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு காலத்தில் பெருமதியான சொத்தாக இருக்கும் இல்லையே? உண்மைதான். இந்த மூளை தான் இன்றைக்கு உங்களை இவ்வளோ பெரிய ஆளாக்கி வச்சிருக்கு. சரி, அதை விடுங்கோ. என்னென்றால் லேண்டை விற்கிறதுக்கு நான் ஓனரை சம்மதிக்க வைக்கிறேன். நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ஆளை செட் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க ஐயா. முதல் அவரை லேண்டை விற்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிற வேலை உங்களது. வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணாம். இதான் என் வைஃப். அப்போ மகள் அவள் கிளாஸுக்கு போயிட்டால் இப்போ வருவாள்னு நினைக்கிறேன். அவர் அடிக்கடி வீட்டை வந்துட்டு போவார். அதாலேயே எங்களோட ஃபேமிலியோட நல்ல க்ளோஸ். எப்படி அவர் தான் உங்களுடைய அப்பாவை மாத்துறாருண்டு இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் அம்மா தான் சாட்சி மிஸ். ஒரு நாள் நான் உள்ள படித்து கொண்டிருந்தேன். நான் அப்போ அம்மா வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவா. அப்பாவுக்கு ஒரு கால் வந்தது. இது அங்கிள் தான் எடுத்திருந்தவர். கனடேரமா போன் அடிக்குது. என்ன நிம்மதியா படிக்க வர்றீங்கள? ஹலோ ஹலோ. ஓ ஓ நான் பஸ்ஸி கதைக்கிறேன். உங்களோட அவர் நிற்கிறாரா வீட்டை? அவர் இப்போ தான் கிளம்பி போய்க்கொண்டு நிற்கிறார். அப்படியா? நான் என்னடா அவருக்கு அவசரமாக கால் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவர் ஆன்சர் பண்ணுறாரு இல்லை. அதான் நான் உங்களுக்கு இப்போ கால் அடிச்சேன்னா. நான் நினைக்கிறேன் பைக் ஓடிக்கொண்டு நிற்கிறாருண்டு. சரி சரி சரி. என்னடா அந்த காணி வித்த காசை பேங்கில் போகிறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அதில் என்னென்னா என் அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபோன் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்குறாங்க. அதுக்கு தான் அவருக்கு ஃபோன் அடித்து கொண்டிருக்கிறேன், எடுக்கிறேன் இல்லை. சரி ஒன்று செய்யுங்க. நான் இப்போ உங்களோட நம்பரை கொடுக்குறேன். உங்களோட ஃபோனுக்கு 4 நம்பர் வரும். அந்த நம்பர் வந்தால் எனக்கு ஒருக்கா சொல்கிறீங்களா? ஓகே, பிரச்சனை இல்லை, அனுப்புகிறேன். உண்ட ஃபோன் தான் புள்ள அடிக்குது. ஃபோன் பாவிக்க தெரியாது. எது தஞ்ச ஃபோன், எது எந்த ஃபோன் சத்தம். ஹலோ, பக்கத்தில் யாராவது நிற்கிறாங்களா? ஏன் கேட்குறீங்க? நான் சொல்கிறத கேளு. பக்கத்தில் யாராவது நிற்கிறாங்களா? இல்லை. நான் இப்போ சொல்கிறத கேட்டு தேவையில்லாமல் குழம்பக்கூடாது. விளங்குதா? என்ன விஷயம் சொல்லுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்டு தேவையில்லாமல் குழம்ப வேணாம். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. உண்ட ஃபோனில் இருக்கிற மெசேஜை திறந்து பார், அதுக்கு பிறகு உனக்கே விளங்கும். இதில் அம்மா சில ஆம்பளைகளோட தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்கிறதாவும் தப்பாக ஃபோட்டோ ஷேர் பண்ணி செட் பண்ணியிருக்கிறதாவும் காட்டினது. எனக்கு தெரியும் நீ கோல் எடுப்பாயண்டு. நாயே, உன்னை நம்பித்தானே பழகினாங்க. இந்த வேலை செஞ்சு போட்டேன். எங்கண்ட குடும்ப கௌரவம் உனக்கு என்னன்னு தெரியுமே. கௌரவம் அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்யறேன் பார். என்ன சொல்ல போறியா? சொல்லு, ஒற்று பிரச்சனையும் இல்லை, தாராளமாக சொல்லு.
ஆனால் நீ சொல்கிறதுக்கு முதல் நீ யாருக்கெல்லாம் மெசேஜ் போட்டிருக்கியோ அவ்வளவு பேரும் உண்ட வீட்டு வாசல்ல நிற்பாங்க. இப்ப என்ன அடுத்தது நோகாம எப்படி தற்கொலை செய்யலாம் என்று யோசிக்க போறாய். அவ்வளவுதானே, நீ சாகு என்னென்றாலும் செய். ஆனா என்னட்ட இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் நெட்டுக்கு போட்ட 2 வை. உண்ட மகளிண்ட வாழ்க்கை என்ன ஆகும் என்று யோசிச்சு பாரு. அந்த காணி வித்த காசுல உண்ட புருஷனுக்கு 1% கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவு காசு எனக்கு வேணும். அதுக்கு நான் சொல்றத நீ செய்ய. பணமா குடும்ப கௌரவமாடு வரைக்கும் அம்மாவுக்கு பணம் பெருசா தெரியல மிஸ். பணத்தை பெருசா பார்க்காத அம்மா அவன் கேட்டதை செஞ்சுட்டா. பண காட்டி டீட்டெயில்ஸில் வச்சு வெளிநாட்டில் உள்ள செஞ்ச பணத்தைய எடுத்துட்டான். பாவம் மிஸ், இது தெரியாது. அநியாயமா அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டார் மிஸ். முதல் அழாதீங்க அம்மா. எங்களை தேடி முதல் நீங்கள் இங்கே வந்ததுக்கு முதல் உங்களுக்கு பாராட்டு. ஆரிங்க உங்களை வர வேணும் என்று சொன்னது? இங்க முதி வந்துட்டு போன அக்கா தான் சொன்னவா. இங்கே பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. ஆதாரமும் நியாயமும் உங்கள்கிட்ட பக்கம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நீங்கள் இப்போ முதல் போய் போலீஸில் ஒருக்கா முறைப்பாடு செய்யுங்க. அதோட நான் கொஞ்சம் இலக்கம் தரேன், அதுக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் ஒருக்கா உங்களோட விஷயத்த சொல்லுங்க. ஓகே மிஸ். எதையும் யோசிக்காமல் கவனமாக படியும் என்ன? தேங்க்யூ மிஸ்.